ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விஎம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ப்ரெட்டு வச்சு ஒரு ஸ்வீட்டு தான், ஒரு புட்டிங் மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, சுகர் பவுடர், கஸ்டர்ட் பவுடர், அப்புறம் பாதாம், முந்திரி, ப்ரெட்டு, பால், இது மட்டும்தான். இப்போ கஸ்டர்ட் பவுடர் வந்து தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக எடுத்து கலக்கி வச்சுருக்கேன். சுகர் வந்து பவுட்ரு பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் வந்து இது வந்து மேங்கோ ஃப்ளேவர். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுகர் பவுடர் வந்து தேவையான அளவுக்கு சுகர் போட்டு பவுடராக்கி நம்ம வச்சுக்கலாம். சுகராக போடுறத விட பவுடராக போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், திக்னஸ் கிடைக்கும். இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கூட சுகர் பவுடர் மிக்ஸ் பண்ணி அது ஒரு கன்சிஸ்டன்சியில் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து லேயர் டைப்பில் பண்ணுறங்காட்டி இது ஒரு லேயராக கொடுக்கணும். ஸோ இது சுகர் பவுடர் ப்ளஸ் ஃப்ரெஷ் க்ரீமையும் வந்து ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு 6 பீஸ் வந்து ப்ரெட் எடுத்திருக்கேன். அதோட 4 கார்னரையும் கட் பண்ணிவிட்டு வெறும் 6 பீஸ் ப்ரெட் ஸ்லைசஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சுகர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த கஸ்டர்ட் பவுடரையும் அதோட பாலோடு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அது வந்து ஒரு திக் பேஸில் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம 2 லேயர் வேணும். ஒன்று வந்து ஃப்ரெஷ் க்ரீம் லேயர், இன்னொன்று வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் லேயர். ஸோ இது ரெண்டையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ நான் ஒரு பவுலில் வந்து ஒரு 3 பீஸ் ப்ரெட்டு கீழே வச்சுட்டு அது மேலே நம்ம எடுத்து வச்சு அந்த கஸ்டர்ட் பவுடர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் க்ரீம் லேயரையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ப்ரெட் எடுத்து வச்சு மறுபடியும் அதே மாதிரி லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் வந்து ஸ்வீட் வந்து நல்லா ஊறி போய் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி வச்ச பாதாம் ப்ளஸ் முந்திரி ரெண்டையும் வந்து மேலே நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம். மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா போட்டு விடணும். ஏன்னா அதோட ஊறி அது மெல்ட் ஆகி வரும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இது வந்து நான் லேயர் நல்லா ஃபார்ம் பண்ணி மேலே வந்து க்ரஷ் பண்ணி வச்ச பாதாம், முந்திரி போட்டுட்டேன். இது வந்து நம்ம 2 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து நம்ம சாப்பிட்ணும். அப்போ தான் அது வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஊறி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அந்த சில்னஸும் ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த லேயரோடு அப்படியே எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணி ஸ்வீட் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வாயில் வச்சா ரொம்ப நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி. இது வந்து மில்க் புட்டிங், ப்ரெட் மில்க் புட்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்.
கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.